ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் இன்றைக்கி ஒரு அழகான கதையோடு தான் வந்திருக்கேன். அந்த கதை வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டோம். ஆனால் அந்த ஷார்ட்ஸில் அந்த கதை போகலை. ஒருவேளை பெரிய வீடியோவை போட்டால் தான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சி பெரிய வீடியோவில் அந்த கதையை போடுறேன். ஒரு நண்டும் கடல் அலையும் 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி அப்படின்னா, இந்த நண்டு போயிட்டு வெளியில் நிறையா விஷயங்களை சேகரித்து வந்து அன்னன்னைக்கு அது நடந்ததை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த அலை வந்து அந்த நண்டு நண்பன் சொல்கிறத வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது இந்த நண்டு கதை சொல்லிட்டு போகும் பொழுது இந்த அலை வந்து அந்த நண்டு போன பாதையை அழிச்சிரும். இது ரெகுலராக நடந்துட்டு இருக்கும்போது யதார்த்தமாக ஒரு நாள் அந்த நண்டு என்ன பண்ணியிருக்குது, திரும்பி பார்த்துருக்கும் பொழுது அதோட கால் தடங்களை வந்து அந்த அலை வந்து அழிச்சிடணுன்னு. இப்போ நண்டுக்கு அந்த அலை மேலே ஒரு டவுட்டு, ஏன் நம்மளோட நண்பனாக இருந்துக்கிட்டு ஏன் நம்மளோட கால் தடத்தை அழைக்கிறான், ஒருவேளை அவனுக்கு நம்மளை பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு சந்தேகங்கள். அப்போ தினமும் இப்படி இருக்கும்போது சரி இனி வந்து இவனை இது பண்ணக்கூடாதுங்கும் போது நண்டோட எதிரி நண்டு ஒன்று இருக்கும் பொழுது அந்த நண்டு வந்து அந்த அலைக்கிட்ட வந்து பேசும்பொழுது அப்போ இந்த நண்டு பார்த்துருக்கு, நம்மளோட எதிரிக்கிட்ட இந்த அலை நண்பன் பேசுகிறான், சரி அவனோட கால் தடத்தை அவன் அழிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சி பார்க்கும் பொழுது அப்போ அந்த எதிரி நண்டு பேசிட்டு போகும்போது அதோட கால் தடம் அப்படியே இருந்திருக்குது. அப்போ இது முடிவு பண்ணிடுச்சு, ஸோ நண்பன் நம்மள்கிட்ட நண்பனாகவே இருந்துக்கிட்டு நம்மளுடைய எதிரி நண்பன்கிட்ட ரொம்ப நட்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மனசுல கஷ்டமாகி 2-3 நாள் அது போய் பேசவே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இந்த நண்டு வந்துட்டு அந்த எதிரி நண்டு போன கால் தடத்தை பார்த்து ஒரு நரி வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த கால் தடத்தை பார்த்து அந்த நண்டை சாப்பிட்ருச்சு, எதிரி நண்டை. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நண்டு, ஓ நம்மளுடைய கால் தடத்தை ஏன் நம்மளுடைய நண்பன் அழிச்சான் அப்படிங்கிறது அப்போ தான் அதுக்கு புத்திக்கு உரைச்சது. அதுக்கப்புறம் போயிட்டு திரும்பவும் அந்த நண்பன்கிட்ட, ஆனால் அந்த அலைக்கு எதுவுமே தெரியாது, திருப்பி அந்த நண்டுகிட்ட போயிட்டு திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருக்கு. இப்படி தாங்க நிறைய பேர் நம்மளை வந்து தப்பாகவே நினச்சிக்குவாங்க, நம்மளை வந்து தப்பாகவே புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அவங்க மனசுக்கு செய்கிறது சரின்னு நினைப்பாங்க. என்றைக்குமே உங்களுடைய மனசுக்கு எதுன்னு தப்புன்னு தெரியுதோ அது மற்றவங்களுக்கு ரைட்டாக தெரியலாம், எது உங்களுக்கு ரைட்டுன்னு தெரியுதோ அது மற்றவங்களுக்கு தப்பாக தெரியலாம். இந்த மாதிரி தப்பாக நினச்சி நல்ல நட்பையும் நல்ல உறவுகளையும் இழந்தவர்கள் நிறைய பேர். அதனால் எப்பவும் என்றைக்குமே தப்பாக யோசிக்காதீங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் முறை நான் உங்கள்